வேலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜீசஸ் சேவியருங்கிற இந்த சேனல் மூலிமா உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இன்னைக்கு தியானிக்கு வந்த மாலை வேளையில் தியானிக்கு வந்த வசனம் என்னென்னா சங்கீதம் 26 இன்னைக்கான தலைப்பை சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா நீங்கள் பிசாசுக்கு எச்சரிக்கையாக இருங்க. நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கோனா, அதாவது பிசாசுக்கு பயப்படுங்கன்னு சொல்ல வரல, எச்சரிக்கையாக இருங்க. அவள் யார் விழுங்கலான்னு தேடிக்கொண்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த தலைப்பில் நம்ம சங்கீதத்தில் 126 சங்கீதத்தில் 5 வசனத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு அடிப்பாங்க. நீங்கள் இப்போ கண்ணீரோடு விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ரொம்ப வருஷமாக உங்களுக்கு செழிப்பான ஒரு அரிசி கிடைக்கல, ஒரு நெல் கிடைக்கல, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிறீங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லி ஜபிச்சு நீங்கள் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் விதைக்கிறத நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது கம்பீரத்தோடு நீங்கள் அறுப்புவீங்க. இப்போ பாருங்க அடுத்த வசனம், அள்ளி தூங்கும் விதையை சுமைக்கிறவன்னு அழுது கொண்டு போகிறேன். அள்ளி தூங்கும் விதையை நீங்கள் ரொம்ப வருஷமாக உங்களுக்கு விளைச்சல் தரல அப்படின்னா நீங்கள் இப்போ விதையை போடுறீங்க, நீங்கள் சுமந்து கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்பி கம்பீரத்தோடு சுமந்து கொண்டு வருவீங்க. அதுதான் பாருங்க, பிசாசு எப்போதான் உங்களைய அழிக்கலாம் விழுங்கலான்னு பார்த்துட்டே இருப்பான். இப்போ நீங்கள் ஒரு விளைச்சல் உங்கள் நிலத்தில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பக்கத்து நிலத்தில் இருக்க எப்படி பொறாமல் நிலத்தில் எப்படி விளைச்சல் வருது, நம்ம நிலத்தில் வர மாதிரின்னு சொல்லி பொறாமையாக ஏதோ இது விவசாயங்கள்லாம் போட்டு வைப்பான். அந்த மாதிரி பண்ணுவான்ல, அதே மாதிரி தான் பிசாசு அந்த மாதிரி தான் பண்ணுவான். இப்போ 1 பேதுரு எடுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கல் சிங்கம் போல் அவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ பிசாசு எல்லாத்தையும் சுற்றி திரிகிறாங்க. எப்படி தெரியுமா? இப்போ நீங்கள் விதைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை அறுக்க முடியாமல் பண்ணுவோம். அறுக்க முடியாமல் பண்ணுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் விதைக்கிறீங்க, அது விளைச்சல் தருது. ஆனால் பக்கத்தில் இருக்க பராமப்படுவோம். அதே மாதிரி தான் பிசாசு உங்களை எப்படா விழுங்கலான்னு காத்துட்ருக்கான். நீங்கள் விசுவாசத்தில் நிலத்திருந்தீங்கன்னா பிசாசுக்கிட்ட ஜெயிக்கலாங்க. நான் சிறுபிள்ளையாக இருந்து நான் சொல்கிறேன்னா நான் அனுபவிச்சிருக்கேங்க. பிசாசு எப்படா யார் விழுங்கலான்னு தேடிக்கொண்டே இருக்கிறான். அதனால் நீங்கள் விசுவாசத்தில் தெளிவாக இருங்க. சரி, இந்த இயேசு ரட்சகர் என்ற சேனல் மூலிமா உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்க போகிறேன். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.